இந்த வீடியோல ஒரு சூப்பரான கேமை வந்து ப்ளே பண்ண போறோம்னு சொல்லலாம். எஸ், நெட்ஃபிளிக்ஸோட WWE 2K25 வந்து ப்ளே பண்ண போறோம்னு சொல்லலாம். நெட்ஃபிளிக்ஸ் பார்த்தீங்கன்னா WWE ஒரு ஸ்ட்ரீமிங் பார்ட்னரா மாறிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இதுல இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுல ஒரு பார்ட்டா பார்த்தீங்கன்னா கேமையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இது லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. ஆனாலும் இப்பதான் நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினால இந்த கேமை ப்ளே பண்ணி பார்க்க போறோம். இந்த கேம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் சிம்பிளா பார்த்தலாம். அதாவது முழுசா இதோட ஃபுல் ஃபிளெஜான மூவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்திலாம் நான் அடுத்த வீடியோல போடுறேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்றதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பெஷல் வீடியோ மேக் பண்றேன். ஆனா இப்போ மேனுவலா உங்கள்ட்ட ஒரு மொபைல் இருக்கு அப்படின்னா இந்த கேம் எப்படி ப்ளே பண்றது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப சிம்பிளாவே பார்க்கலாம். ஸோ இங்க இந்த கேமை நீங்க ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து மூவ் வந்து கத்துக்கணும்னு சொல்லலாம். இதுல ஒவ்வொரு மூவுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மூவ்ஸுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சிக்னேச்சர் பண்ற மாதிரியும் இருக்கும். இது ஒவ்வொரு கேரக்டரையும் தகுந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இங்க ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ் ஆகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அண்ட் சிக்னேச்சர் மூவ்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பேட்டர்னாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். என்ன இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நான் ட்ரை பண்ணும்போது அந்த மூவ்ஸ் எப்படி கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்து எனக்கு டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணுறேன். எதனால அப்படின்னா பொதுவாக WWE கேம்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சோலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கான எக்யூப்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் அதை வந்து ப்ளே பண்ண முடியும். மொபைல் வெர்ஷனாக பல கேம்ஸ் வந்திருக்கு. கார்டு கேம்ஸ் ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்திருந்தாலும் ஸ்டில் இப்படி ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷன் கேம் வருது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ல முடியும். அதுவும் மொபைல் வெர்ஷனுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இப்போதான் பிகினிங்னு சொல்ல முடியும். ஸோ நார்மலைஸ்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2009 கேம்லாம் வந்து விளையாடலாம், ஜாவா வெர்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் அதில் சிக்னேச்சர் மூவ்ஸுங்கிறது இருக்காது, பேட்டர்ன் ஆஃப் மூவ்ஸ் தான் இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எந்த கேம் எடுத்துட்டாலும் சரி அங்கே பேட்டர்ன் ஆஃப் மூவ்ஸ் தான் இருக்கும். ஆனால் WWE கேமை பொறுத்த வரைக்கும் தான் ஒவ்வொரு கேரக்டருக்கும் டிஃப்ரெண்டான மூவ்ஸ் இருக்கும், ப்ரீ ப்ரோக்ராம்டு மூவ்ஸ். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பஞ்ச் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கோடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட சிக்னேச்சர் மூவான அந்த கோடி கிராஸ் ரோட் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணும்போது அது சில மூவ்ஸுக்கு அப்ளை ஆகும், சிலதுக்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்ல முடியும். இதுதான் இங்கே இந்த கேம் வந்து மற்ற கேம்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறதுன்னு சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் தனியான மூவ்ஸ் இருக்கும். இப்போ ஒரு பஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா நாக் பஞ்ச் கொடுக்கறது வேற, டாப்பர் பஞ்ச் கொடுக்கறது வேற. இது மாதிரி மாறும்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ்லாம் பண்ணியாச்சு. ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 பேட்டில் தான் சூஸ் பண்ணுறேன். டேக் டீம் இருக்குது, மல்டிப்ளான மேயர்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நான் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஜான்சினா அவர் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் ஜான்சினா வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆப்போனண்ட்டாக நான் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி நான் ரோமன் ரெயின்ஸே சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதில் ரேண்டமான ஆப்ஷன்ஸும் இருக்குது, நான் அதையுமே காமிக்கிறேன். இப்போது இந்த 2 பிளேயர்ஸுக்கான அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே தீம் மியூசிக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். பார்க்க நல்லா இருக்குது. இல்லை இந்த தீம் மியூசிக் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ட் டு ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். இது மூலியமாக உங்கள் என்ட்ரன்ஸ் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். என்ட்ரன்ஸ் தேவை அப்படின்னா பாருங்கள், இல்லை அப்படின்னா ஈஸியாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. அவங்களோட ஃபேஸ் ஆகட்டும், அது என்ட்ரன்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபைட் பண்ணுற வே, அந்த ஆட்டிடியூட் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். சில மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரோக்ராம் தான். அதாவது நார்மலாக ஒரு ஹியூமன் வந்து கிக் பண்ணுறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா WWE ஸ்டார்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேட்டர்ன் ஆஃப் மூவ்ஸ் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். ஆனால் அதுக்குள்ளே அவங்க கேரக்டரைசேஷனை பொறுத்திருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சிக்னேச்சர் மூவ்ஸு, சமிஷன்ஸு, ஃபினிஷர்ஸு, தென் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூட் இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். பார்க்க நல்லா இருக்குது. ஒவ்வொரு மூவ்ஸும் ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்ல முடியும். மொபைல் பின்னாடி ஹீட் ஆகிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட் டைம் இந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ணுறேன். பட் கேமிங் ஆடும்போது இதெல்லாம் வந்து நார்மலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான். எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு போயிட்டு இருக்கும்போது எனக்கு இது போல கேம்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் பல வருஷம் பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸில் இருந்த ஆள். ஸோ அவரோட ரெப்ரசன்ட் பண்ணி அவரோட ஆப்போனண்ட்டை வந்து நம்ம ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு ஜாலியான விஷயம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோர் WWE ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக புரியும்னு சொல்லலாம். ஸோ அகைன் ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறேன். என்னோட சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஜான்சினாவையும், ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா கந்தரையும் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் சர்டன் ரீசன்ஸ். ஸோ WWE தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷஃபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ட்ரீம் மேட்சையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஜெண்டர் ஃபைட் மேட்சையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்லைட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஜான்சன் வர்சஸ் அண்டர்டேக்கர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இருந்தாலும் எனக்கு தேவை கந்தர் தான். ஸோ கந்தர் தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில சர்டன் ரீசன்ஸ்க்காக. ஸோ என்ட்ரன்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைட் ரொம்ப நேரம் போகுமோன்னு தோணுது. ஸோ பார்க்கலாம். ஆனால் எனக்கு இங்கே என்ன பிரச்சனைன்னா எல்லா மூவ்ஸையும் கற்றுக்கிட்டேன். கவர் பண்ணுறது எப்படின்னு தெரில. அதாவது பின்ஃபாலுக்கு கவர் பண்ணுவாங்க இல்லையா, அது எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. எப்படி இந்த பின்ஃபால் வந்து கவர் பண்ணுறது அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ ஏன்னா இப்போ தான் இந்த கேம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா லைவ் ஷூட்டிங்கில், இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா
இந்த கேம் பற்றி நான் லேர்ன் பண்ணேன்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியல. இருந்தாலும் பல மூவ்ஸ் என்னால் பண்ண முடியுது. கவர் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு தெரில, பின்ஃபால் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. தென் சப்மிஷனுமே எனக்கு ஓரளவுக்கு தெரிலன்னு சொல்லலாம். ஏன்னா சப்மிஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தனியாக இருக்கான்னு தெரில. சில பிளே ஸ்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ணி ஈஸியாக வந்து பண்ண முடியும், ஷார்ட்கட்டை ஆட் பண்ணிக்க முடியும் எஸ்கேயோட. ஆனால் இங்கே அப்படி முடியலை. ஸோ ஃபைட் ரொம்ப கடுமையாக தான் இருக்குன்னு சொல்லலாம். நான் ஈஸியெலாம் வைக்கல, மீடியம் வச்சுருக்கேன். அது ஈஸியும் வேணாம், ஹார்டும் வேணாம், மீடியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். சில மூவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சனா பண்ணாதே வந்து வருதுன்னு சொல்லலாம். ரெய்மஸ்டரோட ட்ரிம்ப் மூவ்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிருக்குன்னு சொல்லலாம். மேபி அது ஒரு கிளாசிக் விண்டேஜுங்கிறதுனால எல்லா மூவ்ஸையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ ஃபைட் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது இந்த கேமில் ப்ளே பண்ணும்போது நான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனோட எடிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ப்ளே பண்ணும்போது நல்லா நோட்டிசபிள் பண்ணுறது என்னென்னா, ஸ்மாக் டவுன் டிஃபால்ட்டாக இருக்கா, இல்லை இதுதான் வந்து பிளேஸானே தெரில. நம்மளால் ரெசல்மேனியாவுக்கோ ராவுக்கோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டிக்கோ அண்ட் அதர் ஸ்பெஷல் மெயின் events-க்கும் நம்மளால் போக முடியுமா அப்படின்னு தெரில. நான் மேபி அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி பாட்டமில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளால் எடுக்க முடியுது. இது பின்ஃபால் மேட்சாக இருந்துச்சு, சிங்கிள் ஃபாலில் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே. ஆனாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங்கில் வந்து ஃபைட் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளால் வெப்பன்ஸையும் எடுக்க முடியுது. உதாரணத்துக்கு சேர்ஸ் நம்மளால் எடுக்க முடியுது, டேபிள்ஸ் எடுக்க முடியுமான்னு தெரில. பட் சேர்ஸையோ மல்டிபிளான திங்ஸையும் நம்மளால் எடுக்க முடியுது, ரன்வே கொடுக்க முடியுது. தென் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் சைடும் நம்மளால் ஃபினிஷிங் மூவ்ஸோ அதே நேரத்தில் சப்மிஷன் மூவ்ஸோ பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ இது நல்லா இருக்குது. பட் டிஃபால்ட்டாக இதுதான் அப்படியா அப்படின்னு புரியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேஜ் மேட்ச், இன்னும் எத்தனையோ கேஜ் மேட்சஸ்லாம் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஐக்விட் மேட்ச் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்என்எஸ்எல் மேட்ச் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான அதர் திங்ஸ் ஸ்பெஷல் ஈவெண்ட் மேட்ச் எல்லாமே இருக்குது. அதெல்லாமே இங்கே அப்ளை ஆகுமான்னு தெரில. ஸோ சிங்கிளாக மியூச்சுவலாக ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 2K26ம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ 26 வரும்போது இந்த வகையான கேம் இன்னும் அப்கிரேட் ஆகுதானும் பார்த்தலாம். ஸோ ஃபைட் எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளால் ரிங் ரோப் மேலே ஏற முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது தெரியல, மேபி அந்த ஆப்ஷன் இருக்கலாம், அவைலபிளாக இருக்கலாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர்ஸ்க்கான ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வரைக்கும் தாங்குவாங்க, எந்த அளவுக்கு ஃபைட் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த மேட்சை நான் வந்து ஃபைனல் டெப்த் வரைக்கும் முடிக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கவர் பண்ண தெரில, பின் பண்ண தெரில, அது ஒரு விஷயம். தென் எனக்கு கந்தரை வந்து அவ்வளோ வந்து இப்போ பிடிக்கிறதுலன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த மேட்சை ஃபைனல் டெப்த் வரைக்கும் கொண்டு போகணும். அதாவது டோட்டலாக அந்த ஆப்போனண்ட் ஃபுல் பவரையும் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுற அளவுக்கு தான் நான் கொண்டு போகலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான் ஃபினிஷிங் மூவ்ஸை அடிக்கடி நான் போட்டு இந்த மேட்சை நான் முடிக்கலான்னு இருக்கேன். ஆனால் மோஸ்ட்லி இது வந்து சில நேரங்களில் ரிவர்ஸ் ஆயிரும். அதனால தான் பார்த்து இந்த மேட்சை வந்து விளையாடி இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொரு சிக்னேச்சர் மூவ்ஸும் யூகேன் சிமி ஆகட்டும், ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா பயல் ஆப்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஓவரால் ஃபைட் பண்ண முடியுது. தென் நம்மளால் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு தெரில. பட் ஓவரால் அந்த காமெண்டேட்டர் ஆப்ஷன் ஆகட்டும், பேக்ரவுண்டில் காமெண்டேட்டர்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த காமெண்ட்ரி டேபிள் என்னால் ப்ரோக் பண்ண முடியுமான்னு தெரில. அது எல்லாமே ஆசையாக இருக்கு. ஏன்னா WWE கேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஓப்பன் வேர்ல்டு கேம் மாதிரி தான் இருக்கும். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ரிங் மட்டும் இல்லாமல் நம்மளால் அவுட்டர் சைடும் போக முடியும். அதெல்லாமே காமிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. தென் நம்ம ஓவரால் இந்த கேம் வந்து ஜெயிக்க போகிறோமா அப்படின்னு தெரில, எட்ஜில் இருக்கோம். ஆனாலும் அந்த ஆப்போனண்ட் வந்து அடிக்க அவரோட ஸ்டாமினா அண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் வந்து ஜஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கேம் போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் கவர் பண்ண தான் முடியலன்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் ஃபைட் போயிட்டே தான் இருக்குது. ஓகே, இதுதான் கவரிங் மூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இது சப்மிஷனில் முடியலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்ஃபாலில் முடியலாம். ஸோ ஃபைட்டு வந்து தொடர்ந்து போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இந்த மேட்ச் அதிகமான டைம் ஆக அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மாறுதுன்னு சொல்லலாம். எப்படின்னா பாருங்க, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே 1 2 3 ஓகே, ஜான்சனா வின் ஆகிட்டார். ஓகே ரைட், ஃபைனலி நம்ம ஜெயிச்சிட்டோம். அது ரிவர்ஸ் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து ஃபைட் பண்ண இந்த ஃபைட்டிங்கான ரேட்டிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட் தெரியறது எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஓவரால் இந்த கேம் நல்லா இருக்குது. ப்ளே பண்ணி பார்க்கும்போது இந்த ஜாய்ஸ்டிக்கில் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.